பன்றியாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? ஒருவர் ஒழுக்கம் இல்லாமல் தவறான வழிகளில் பொருட்களை சேர்த்து கொண்டு இருப்பவர் என்று நன்கு உணர்ந்தும் அதைப் பற்றி எவ்விதமான கவலையும் கொள்ளாமல் அவர் கொடுக்கும் பொருளுக்காக ஆசைப்பட்டு அவருக்கு புரோகிதம் செய்யக்கூடிய அந்தணர் பன்றி ஜென்மமாக பிறப்பார். கழுதையாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? நன்மை தீமை என நன்கு உணர்ந்தவர்கள் அதைத் தெரிந்தே தவறுகள் செய்தாலும் வேதமும் சாஸ்திரமும் உணர்ந்தவர்கள் அறிந்து பாவங்களை செய்தாலும் அவர்கள் யாவரும் கழுதையாக பிறந்து பல சுமைகளை சுமக்க நேரிடும். பூனையாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? பலமான குரலை கொண்டு பலரையும் பயப்படும்படி செய்து அவர்களிடத்தில் பயத்தை ஏற்படுத்தி அவர்களை மிரட்டி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களும் வழிப்பறி செய்து அதில் கிடைக்கும் பொருளை கொண்டு வாழ்ந்து மடிந்தவர்களும் அடுத்தடுத்த பிறப்புகளில் பூனையாக பிறந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள். காளையாக பிறக்கக்கூடியவர்கள் யார்? அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை ஏமாற்றி அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை அபகரித்தவனும் கன்னி பெண்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தி பின்பு அவர்களைப் பற்றி எவ்விதமான கவலையும் இல்லாமல் சுற்றி திரிகின்ற சிந்தித்து செயல்படக்கூடிய பகுத்தறிவாளர்களும் மறுபிறவியில் செய்த பாவத்தின் விளைவாக சுமைகளை கொண்ட வண்டிகளை இழுக்கும் மாடாக பிறப்பார்கள். பார்வை இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார்? தன்னிடம் செல்வமும் அதிகாரமும் இருக்கின்றது என்பதற்காக தனக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்யாத நன்மக்களையும் சான்றோர் மக்களையும் உறவினர்களையும் பகைத்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவாளர்களும் எவ்வித பயனும் அளிக்காத அற்ப சுகத்திற்காக அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களின் நிலையில் இருந்து இறக்கி விட வேண்டும் என்று சிந்தித்து செயல்படக்கூடியவர்களும் அடுத்தடுத்து எடுக்கும் பிறப்புகளில் குருடர்களாக பிறப்பார்கள். மானுடனாக பிறப்பெடுத்த பின்பு அவர்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து உணரும் தன்மையை கொடுக்கக்கூடிய கல்வியை உள்ளடக்கிய புத்தகங்களை திருடிய கயவன் அடுத்தடுத்து எடுக்கும் பிறப்புகளில் குருடர்களாக பிறப்பார்கள். பறவையாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவும் உபசரிப்பும் செய்யாமல் அவர்களின் மனதை புண்படுத்தி அல்லது எவ்விதமான மரியாதையும் இன்றி அவர்களை திருப்பி அனுப்பக்கூடியவர்கள் அடுத்து பிறக்கும் 7 பிறவிகளிலும் காக்கைகளாகவும் கழுகுகளாகவும் பிறப்பார்கள். ஓணானாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? தங்களுடைய முன்னோர்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்த பொருட்களின் இன்றைய விலையை கணக்கில் கொண்டு அவர்களிடம் இருந்து தானமாக கொடுத்த பொருட்களை திருப்பி வாங்குபவர்கள் ஓணானாக பிறப்பார்கள். ஒருவேளை செய்த புண்ணியத்தின் பலனாக மானுட பிறவி எடுக்கும் நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய ஆயுள் குறைந்த அளவிலேயே இருக்கும். தனக்கு பலவிதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்த குருவின் மனைவியின் மீது ஆசை கொள்ளக்கூடிய நயவஞ்சகர்களும் அடுத்தடுத்த பிறப்புகளில் ஓணானாக பிறப்பார்கள். கொடூரமான விலங்காக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? வேதத்தின் உட்பொருளை அறிந்தவர்களையும் சான்றோர் பெருமக்களையும் தன்னுடைய சுயநலத்திற்காக விமர்சித்து அவர்களை துன்பப்படுத்தக்கூடிய நயவஞ்சகர்களான எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அவர்கள் எடுக்கும் அடுத்தடுத்த பிறப்புகளில் புலி சிங்கம் போன்ற கொடூரமான விலங்காக பிறப்பார்கள். மீனாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகார பலத்தையும் செல்வ வளத்தையும் கொண்டு பல ஆயிரம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய குளம் கிணறு போன்றவற்றை மூடி அதை தன்னுடைய சுய லாபத்திற்காக விற்று அதன் மூலம் சுகமாக வாழ்ந்து வந்தவர்கள் இறந்த பின்பு செய்த வினையின் பயனாக மீனாக பிறப்பெடுத்து வாழ்வார்கள். மேலும் மானுடராக பிறந்தவர்களுக்கு உடல் ஊனம் என்பது இயல்பான ஒன்றாகும். அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அளவிலேயே அவர்களுக்கு அந்த ஊனமானது ஏற்படுகின்றது. அந்த உடல் ஊனத்தையும் கேலி செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு 7 ஆண்டுகள் மீன்களாகவும் 3 ஆண்டுகள் பன்றியாகவும் 7 ஆண்டுகள் முயலாகவும் 7 ஆண்டுகள் கோழியாகவும் பிறப்பெடுத்து செய்த பாவத்தினை தூய்மைப்படுத்திய பின்பே மீண்டும் மனிதர்களாக பிறப்பார்கள். அருவருக்கும் வகையில் தோற்றம் கொண்டவர்களாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? உலக வாழ்க்கையையும் நன்மைகள் மற்றும் தீமைகளையும் பகுத்தறிந்து உணரும் கல்வியை போதிக்கக்கூடிய குருமார்களின் மனைவியின் மீது இச்சை கொண்டு அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்களை தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டவர் அடுத்தடுத்த பிறப்புகளில் யாராலும் காண முடியாத வகையில் அருவருக்கும் வகையில் தோற்றம் கொண்டவராக பிறப்பார்கள். கோட்டானாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? தங்களிடம் இருக்கக்கூடிய பொருள் பலத்தினையும் செல்வ வளத்தையும் கொண்டு தனக்கு கீழ் இருப்பவர்களுக்கு அநியாயம் செய்தும் தர்ம நியதிப்படி செயல்படாமல் அதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகள் எடுக்கும்பொழுது கோட்டானாக பிறப்பார்கள். தவளையாகவும் அட்டையாகவும் பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? தனக்கு பிறந்த புத்திரர்களை பொருள் செல்வத்திற்காக விற்பவர் 7 ஆண்டுகள் வரையில் தவளையாகவும் 7 ஆண்டுகள் வரை அட்டையாகவும் வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்.